இந்தியாவில வருடந்தோறும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருது. இந்த வருடம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. அடுத்த சீசனுக்காக மற்ற அணிகள் தற்பொழுது தீவிரமா வேலை செய்துட்டு வருது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஐபிஎல் போட்டிக்கான மெகா ஏலம் நடைபெற்றது. நடைபெற போகும் இந்த ஏலத்துக்கான புதிய விதிமுறைகளையும் பிசிசிஐ வெளியிட்டிருக்கு. இதனால ஒவ்வொரு அணியும் தங்களது அணியில் தக்க வைக்கக்கூடிய வீரர்களின் பட்டியலை தயார்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில சென்னை அணியில் மதிஷா பதிலனாவை முதல் வெளிநாட்டு வீரராக தக்க வைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்கு உத்தரவிட்டது தோனி தான் சொல்லப்படுது. சிஎஸ்கே அணியோட எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக இவர் விளங்குவாருன்னு தோனி சிஎஸ்கே நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. தோனியின் ஆலோசனைப்படியே பதிலனாவை சிஎஸ்கே அணி தக்க வச்சிருக்கு. ஆனா சிஎஸ்கே அணிக்காக தோனி விளையாடுவாராங்கிற குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகல. வரும் இதுவரைக்கும் உறுதியான தகவல் எதையும் வெளியிடல. கடந்த சீசன்லேயே அவர் ஓய்வு பெற போகிறார் என்ற செய்தி பெரும் அளவுல பேசப்பட்டு வந்தது.